நம்ம ஊர் மண்வாசனை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நண்பர் ராஜசேகர் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி யூடியூப் சேனலில் பணம் சம்பாதிக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்காக ஒரு போனஸ் டிப் வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப்பை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கை வைக்கிற இடத்துக்கிட்ட நீங்கள் யூடியூப் லாகின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக யூடியூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் பேஜுக்கு போவோம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். மெயில் ஐடி ஒரு சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ண தெரியலனா வீடியோ கடைசியில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் எ சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்டட்னு அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்கும். நம்ம என்ன நேமில் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க விவசாயம்னு கொடுத்துருக்கோம் சேனல் நேமு. அந்த சேனல் நேம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பக்கத்துலேயே செலக்ட்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வாழ்க விவசாயம்னு கொடுத்து செலக்ட் கொடுத்துக்கிறேன். நான் என்னென்னவோ பண்ணுறேன்னு பார்த்து பயந்துடாதீங்க. பொறுமையாக வீடியோ பார்த்து உங்கள் சேனலில் க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்கள் சேனல் க்ரியேட்டட் பண்ணியாச்சுன்னு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு பிக்சர் செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம அப்புறமா செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே வாங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை இன்னொருத்தவங்க பார்க்கும் போது நீங்கள் அவங்கள வெல்கம் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விதமான சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு ஒரு மாடலுக்கு என்னோடய சேனல்லேருந்து காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் சேனல் வெல்கம் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது சேனல் பற்றி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன கோட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலோட லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். உங்கள் சேனலை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா சொல்லணுன்னாலும் சொல்லிக்கலாம். இதே காப்பி பண்ணிங்கன்னா என்னோடய சேனல்னு நினச்சிடுவாங்க. அதனால் அதை பண்ணிடாதீங்க. அப்படியே கீழே வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட URL கொடுக்கணும். அது இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி கொடுக்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த லிங்க்கெல்லாம் இப்போவே நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. அதனால் நான் அதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே முக்கியம் சேனலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். சேவ் அண்ட் கண்டினியூன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட சேனல் நேம் மேலே இருக்குது பாருங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லோகோ வைக்க போகிறோம். பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், கஸ்டமைஸ் சேனல்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம லோகோ செட் பண்ண போகிறோம். ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த லோகோ என்னோடய சேனலோட லோகோ. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான லோகோ. உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் க்ரியேட் பண்ண லோகோவை உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், செட்டஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலே போய் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட லோகோ வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு பேனர் வைக்க போகிறோம். பேனர்னால் என்னென்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆட் சேனல் ஆட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸில் மட்டும்தான் நீங்கள் பேனர் வைக்க முடியும். அப்போ தான் கரெக்டாகவும் செட் ஆகும். இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் க்ரியேட் பண்ண என்னோடய சேனல் பேனரை உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அடுத்து நம்ம பேனரை செட் பண்ண போகிறோம் கரெக்டாக. இந்த மூணுத்தில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேனர் க்ரியேட் பண்ண தெரியலன்னா என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேனரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் ப்ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேனர் செட் பண்ணியாச்சு. இதுதான் பேனர். என்னோட சேனல் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய சேனல் தஞ்சாவூர் மண்வாசனை. மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய பேனர் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே லிங்க்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லித்தரேன். முக்கியமான விஷயம், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா டிங்னு ஒரு சவுண்டு வரும். நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இப்போ இந்த சேனலுக்கு வாங்க. அபவுட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னு காட்டும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன்ல, அதுதான் இங்கே காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ப்ராசஸுமே ஓவர். அடுத்து நீங்கள் பண்ண வீடியோவை எப்படி அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அப்லோட் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், செலக்ட் ஃபைல்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்ட வீடியோவில் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிறது காட்டும். கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும், அதனால நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுடுங்க, அப்புறமா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டைட்டில் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எழுதி ஆகணும், அப்போ தான் அந்த வீடியோ போய் எல்லாருக்குமே ரீச் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தம்ப்நெயில். உங்களோட வீடியோவுக்கு உயிர் கொடுக்குறதே இந்த தம்ப்நெயில் தான். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு தம்ப்நெயில் அலோவ் பண்ணாது. வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தம்ப்நெயிலை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். நீங்கள் நிறைய விதமான வீடியோ போடுவீங்க, அந்த மாதிரி வீடியோ போடும்போது ஆடியன்ஸ் பார்த்து குழம்பிடுவாங்க, அதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட். உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட்லேயும் வச்சுக்கலாம், பப்ளிக்லேயும் வச்சுக்கலாம். இப்போ க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணதான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு கீழே வாங்க. அடுத்து மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் கொடுக்க போகிறோம். உங்கள் வீடியோக்கு டேக் ரொம்பவே முக்கியமானது. டேக் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா வீடியோ, அந்த வீடியோவுக்கு சம்மந்தமான கீவேர்டாக கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கும்போது கீழே சப்டைட்டில் வரும்ல, அதுதான் இது. அதுக்கு நம்ம செட் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கலாம், ஆனால் நம்ம பேசுகிற தமிழ் இதுக்கு புரியாது, தப்பாக தான் சப்டைட்டிலே கொடுக்கும். நான் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிடுவேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த டேட்டில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி. நீங்கள் பண்ண வீடியோ எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் இருக்கும். நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் கிளிக் பண்ணிப்போம். அவ்வளோதான், எல்லாமே ஃபினிஷ். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துக்கலாம். என் ஸ்க்ரீன்னா என்னென்னா என்னோட வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பப்ளிக்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். அவ்வளோதான். நான் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துக்கிறேன். ப்ரைவேட்டில் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். உங்களோட வீடியோ இங்கே காட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம சேனலுக்கு போவோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு வந்துடுவீங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண வீடியோ இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட சேனலுக்கு தேவையானது எல்லா விஷயமே நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், உங்களோட சேனல் இப்போ ரெடி. யூடியூப்லேருந்து நமக்கு காசு வரணும்னா 2 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு கீழே செகண்ட்ஸ் ஓடும் பார்த்தீங்களா, அது வந்து 4000 ஹவர்ஸை ரீச் பண்ணியிருக்கணும். மினிட்ஸ் இல்லைங்க, 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்கள் சேனல் எனேபிள் ஆகும் மானிட்டைசேஷனுக்கு. மானிட்டைசேஷன் ஆனால் தான் உங்களோட வீடியோவுக்கு நிறையா ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் வந்தால் தான் நமக்கு யூடியூப்லேருந்து காசு வரும். அவ்வளோதான். நான் உங்களுக்காக ஒரு போனஸ் டிப்ஸ் தரேன்னு சொன்னேன், அது என்னென்னு வாங்க பார்ப்போம். இந்த டிப்ஸ் யாரும் தந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உடனே வீடியோவை டெலீட் பண்ணிடாதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கே பார்க்கும்போது பப்ளிக்னு இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோ ப்ரைவேட்டில் இருக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பக்கத்தில் ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக அங்கே ஒரு டாட் இருக்குது பாருங்கள் டைட்டில் பாக்ஸில், அதை எடுத்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் வேறு ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில், எண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ பேக் வந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். நீங்கள் எடிட் பண்ண வீடியோ திரும்பி பப்ளிஷ் பண்ணணுன்னா ப்ரைவேட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ளிக்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். நான் இப்போ ப்ரைவேட்டில் தான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது பப்ளிக்கில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ஓவர். இப்போ நம்மளோட சேனலுக்கு போய்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது, அதில் யுவர் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலுக்கு போயிடும். நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்புள்ள தஞ்சை மண் வாசனை.